ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்கு திரும்பி மீண்டும் உங்கள் அஜித் குமார் பேசுகிறேன். இன்னைக்கு முக்கியமான நம்ம 2026 புது வருடமாக ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். முக்கியமாக வந்து நம்ம அறிவியல் மாமேதை சத்யேந்திரநாத் போஸ் அவருடைய பிறந்த தினத்தை வந்து நம்ம குறிப்பிட மறந்துட்டோம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு எண்ணற்ற இளைஞர்கள் வந்து கல்வி அறிவு பெறாமல் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு பள்ளிகளுக்கு போகாமல் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அறிவியல் சத்யேந்திரநாத் போஸை பற்றி நிறைய தெரியும். நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவரை பத்தி நம்ம வந்து பிறந்த தினத்தை ஒட்டி நம்ம அவரை பத்தி ஒரு விஷயம் பார்ப்போம். இப்ப ஐன்ஸ்டீன் இருக்கிறதுல அவரை பத்தி தெரியும் அப்படின்னா போஸையும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றதுதான் நமக்கு கட்டாயம். ஏன்னா அவர் தான் வந்து இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதாவது குவாண்டம் இயற்பியல் துறைக்கு வந்து இவர் ஆற்றிய வந்து ஒரு தொண்டு இருக்குல்ல, அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லப்படும். அதே மாதிரி குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்கிற ஒரு துறை இருக்கு. அந்த துறையிலுமே அதோட உட்பிரிவான ஒரு குவாண்டம் டாடிக் ஸ்டிக்ஸ் அப்படின்றது இவரால் தான் வந்து உருவானது அப்படின்றத பத்தி நமக்கு தெரியும். இவர் இவர் வந்து வந்து விடுதலைக்கு முந்தைய ஒரு பிளவுபடாத ஒரு வங்காள தேசத்துல தான் வந்து படிச்சாரு யாரு போஸ். அப்ப வந்து சுதந்திர காலகட்டத்துல அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு நாடுல எதுவும் பிளவுபடலை. அப்ப வங்காளத்துல தான் அவர் வந்து வங்காளம் வந்து இந்தியா கூட தான் இணைக்கப்பட்டிருந்துச்சு. அங்கதான் அவர் படித்தாரு. பள்ளி காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இறுதி தேர்வில் வந்து 100க்கு 100 மதிப்பெண்கள் அவர் 110 மதிப்பெண்கள் அவர் பெறுவார். ஏன்னா அவர் கணக்குல வந்து ஒரே கணக்குக்கு 2 முறைகள் மெத்தட்ல அவர் வந்து அதுக்கான விடைகள் எழுதுவார். அதனால அவர் 100 மார்க்குக்கு 110 மதிப்பெண்கள் வந்து ஒரே கணக்கு அந்த மாதிரி அவர் இரு முறைகள்ல வந்து அதுக்கான பதில் எழுப்பார். அதனால 100க்கு 110 மதிப்பெண்கள் வந்து அவருடைய பள்ளிகள்ல வந்து கொடுத்தாங்க. பின்னாடி அவர் கல்லூரிகளிலும் இயற்பியலோட சப்ஜெக்ட் எடுத்து அதுல படிச்சு அவர் தங்க பதக்கத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அவர் கல்லூரி வகுப்பு படிக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மாநில ஒரு கல்லூரியில பயின்ற காலம் என்பது அது ஒரு வங்க தேசத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பொற்காலம் தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிக தலைசிறந்த அறிஞர்கள் வந்து அங்க வந்து நிறைய வந்து உருவானாங்க அந்த கல்லூரிகள்ல, கொல்கத்தா சுற்றுப்புறம்ல. இந்த மாதிரி அந்த காலகட்டத்துல தான் நல்லா படிச்சு பல வந்து அறிஞர்கள்லாம் உருவாங்குறாங்க, புரட்சியாளர்கள் உருவாங்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் இவரும் அந்த இடத்துல தான் உருவாகுறன்றது. அதனால அவரோட காலம் வந்து பொற்காலம் நம்ம சொல்றோம். வெறும் அறிவியல் மட்டுமே வந்து இவர் வந்து ஒரு புலமை பெறவில்லை. அதை தாண்டி ஒரு 5 மொழியை வந்து பேசக்கூடிய ஒரு அளவுக்கு அவர் வந்து மிகப்பெரிய லெவலில் இருந்திருக்காரு. அப்புறம் இசையை வந்து மிகப்பெரிய அவருக்கு ஆர்வம் இருந்திருக்கு. அதுலயுமே வந்து அவர் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றிருக்காரு. அப்புறம் மேக்ஸ் பிளாங்க்ஸ் லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைட் குவாண்டம் ஹைப்போதீசிஸ் பற்றிய ஒரு கட்டுரை வந்து அவர் எழுதியிருக்காரு. ஒரு 6 பக்கத்துல எழுதி ஐன்ஸ்டீனுக்கு வந்து அனுப்பியிருக்காரு. ஐன்ஸ்டீன் வந்து அமெரிக்கால இருக்காரு. ஐன்ஸ்டீனுக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஒரு 6 பக்க கட்டுரையை நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் பிளாங்க்ஸ் லா அண்ட் லைட் குவாண்டம் பிசிக் ஹைப்போதீசிஸ் சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை அனுப்பியிருக்காரு. அதை பார்த்து ஐன்ஸ்டீன் வந்து அசந்து போயிருக்காரு. அதை 20 பேரை இணைச்சு அவர் என்ன வெளியிட்டிருக்காருன்னா அந்த கட்டுரை ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனும் துறைக்கு வழிவகுத்தது. அந்த கட்டுரையை போஸ் ஐன்ஸ்டீன் சொல்லி 2 பேரோட பேரை இணைச்சு வந்து அந்த கட்டுரை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு துறைக்கு வந்து வழிவகுத்தாங்க. அப்பொழுது அவர் முனைவர் பட்டமும் வந்து ஒன்றும் பெறவே இல்லை. அப்பதான் அவர் வந்து கல்லூரி படிப்பு முடித்து ஒன்றும் முனைவர் பட்டம் பெறவில்லை. ஆனா ஐன்ஸ்டீனுக்கு அந்த கடிதம் வந்து கொடுத்து அதுல வந்து அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, போஸை விட தலை சிறந்த ஒரு விஞ்ஞானியை நீங்கள் காண முடியுமா அப்படின்னு ஒரு அடிக்குறிப்பிட்டு அந்த விஷயத்தை பத்தி அனுப்பியிருக்காரு. உடனே வந்து டாக்கா பல்கலைக்கழக பேராசிரியராக அவரை வந்து தேர்ந்தெடுக்கிறார். யார போஸை வந்து டாக்கா பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியராக எடுக்கிறாங்க போஸ். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய மேதமையை வந்து உணர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து உணரணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பிரிவுகள் இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி எண்ணற்ற பிரிவுகள் இருக்குல்ல. அதை தொடர்ந்து அவர் ஆய்வுகளில் வந்து தொடர்ந்து அவர் முயற்சிகள் இருந்தாருன்றதான் நம்ம சொல்லணும். முக்கியமா பிசிக்ஸ்ல தான் அவர் வந்து தங்க பதக்கத்தை கல்லூரிகள் வாங்கினாரு. இவருடைய இவருடைய கட்டுரை தான் இன்னைக்கு ஐன்ஸ்டீனோட அந்த பிளாங்க்னு சொல்லக்கூடிய குவாண்டம் தியரி அப்படின்னு சொல்லக்கூடியது. மற்றும் இன்னொன்று விஷயத்தை பற்றி பார்த்தோம்னா டாக் ஹைசன்பெர்க் இருக்கார்ல, அவருடைய குவாண்டம் மெக்கானிக்ஸ் இந்த விஷயத்தை பற்றியும் இந்த இரண்டையுமே இணைச்ச ஒரு பாலமாக தான் வந்து யாரோட கட்டுரை அமைஞ்சது அப்படின்னா போஸோட கட்டுரை அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்ம சொல்லுவோம். இவரினோட நினைவாக தான் போசான் ஒரு துகளுக்கு வந்து இவருடைய பெயரைத்தான் நம்ம வச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு துகளோட பெயர் வந்து இன்னைக்கு எலக்ட்ரான், புரோட்டான் இந்த மாதிரி எண்ணற்ற துகள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். போசான் ஒரு துகள் இருக்கு. அந்த துகளினோட பெயர் வந்து இந்த போஸோட பெயர் தான் அழைக்கப்படுச்சு. அப்புறம் போர் எனக்கூடிய போர் எனும் ஒரு நோபல் பரிசை வந்து ஒரு அறிஞரை வந்து
அவர் உரை நிகழ்த்தும்போது போர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு அறிஞர் அவர் வந்து உரை நிகழ்த்தும்பொழுது தடுமாறுறாரு பேசும்போது. அதை கண்மூடிபடியே வந்து போஸ் வந்து அமர்ந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு, கவனிச்சுட்டு இருக்காரு. இந்த தடுமாற்றம் வரவே உடனே நீங்க நீங்க வந்து இந்த இதை வந்து விளக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா அதுக்கு அவர் வந்து கண்ணை மூடிட்டு இல்ல இது வந்து அஹ், கண்ணை திறந்து மறுபடியும் கண்களை மூடி அப்படியே உட்காந்துட்டாரு. அதுதான் போஸ். என்ன ரீசன் அப்படின்னா அறிவியல் விஷயங்களையும் தன்னோட தாய்மொழியில தான் வந்து வழிதான் கற்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுல வந்து அவருடைய அவரோட கொள்கையாவே அது இருந்துச்சு. எந்த ஒரு அறிவியலா இருக்கட்டும், எந்த ஒரு படிப்பு விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே வந்து தன்னோட தாய்மொழி வழியா தான் நம்ம அறிவியல் பெற வேண்டும். அப்படி பெறும்போது மட்டும்தான் நம்ம வந்து அதில் வந்து சிறந்து விளங்குவோம் அப்படின்ற அடிப்படையில தான் அவர் அந்த இடத்துல செயல்பட்டாரு அப்படின்றத அஹ் அதே அந்த அவர் கற்றுக்கிட்ட அந்த அறிவியல் எல்லாமே தன்னோட தாய்மொழியான வங்க மொழியில தான் அவர் அறிவியலை வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு அப்படின்றத நம்ம அதில் தான் கற்றுக்கிட்டாரு அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். ஸோ இதுமால நம்மளும் தாய்மொழி வழியாக அறிவியலை வந்து வந்து கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கல்வி முறைகளை வந்து நம்ம மிகப்பெரிய அளவில் கடுமையாக இருக்கிறோம். சேவ் எஜுகேஷன், சேவ் கல்ச்சர் அண்ட் சேவ் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 கொள்கை கோட்பாடுகளை நம்ம வந்து வலியுறுத்துறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு நிறையா வந்து பாடத்திட்டங்களையும் பல பிரச்சனைகள் குழப்படிகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதை தாண்டி நம்ம வந்து ஒரு மக்களுடைய வரைவு மக்கள் கல்விக் கொள்கையாக நம்ம வந்து மக்களோட கல்விக் கொள்கையாக நம்ம வந்து மாற்ற வேண்டும். அதை மக்களுக்கான கொடுக்கக்கூடிய கல்வி, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி என்பது அறிவியல் பூர்வமாகவும் ஒரு விஞ்ஞானபூர்வமாக கல்வியை கொடுக்கும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அவருடைய பிறந்த தினம் சத்யேந்திரநாத் போஸ் என்பவரோட பிறந்த தினத்தை உங்கள் முன் நான் பேசியுள்ளேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.